ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் பேக் கைஸ். இது உங்களை மிஸ்டர் நைஸ் பர்சன் கைஸ். ப்ளே நைஸ் பி நைஸ். ஸோ மிஸ்டர் நைஸ் பர்சன் அது நான் தான். ஐம் பேக் கைஸ். என்ன வழக்கமாக மூஞ்ச காட்டி போட்டிருப்பேன், இதெல்லாம் மூஞ்ச காட்டல. ஏன்னா வந்துருக்கு இடம் அப்படி ஒன்றும் இல்லை. பெங்களூர்ல இருக்க ராமேஸ்வரம் கஃபே உள்ள என்ட்ரான இருக்கிற கஃபேக்கு தான் மீன் கஃபே தானே அது. சரி விடுங்க, ராமேஸ்வரம் கஃபே தான், அதே தான். இங்கதான் வந்தேன். சரி இங்க வந்து பன்மஸ்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு நான் தான் சொன்னேன். ஏன்னா இது முன்னாடி வந்து சாப்பிட்டுருக்கேன். ஆக்சுவல் லாஸ்ட் வரைக்கும் சாப்பிட்டாச்சு. இந்த ஒரு பீஸ் வந்து யாருக்குன்னா உங்களுக்கு தான். ஆமா பை. இது வரையும் ஓப்பனா இப்பெல்லாம் வீடியோ எடுத்தது இல்லை. நம்மளுக்கு என்ன, நான் லைவ் போட்டு போட்டு அந்த வெக்கம் மாதம் சூடேஸ்வரனே எல்லாம் போச்சுக்கிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கா. அதனால ஜாலியா எவன் பார்த்தா என்ன, எவன் பேசுனா, எவன் கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்றோம். ஓகே சரி பார்ப்போம். இதுக்குதான் கைஸ் ஒரு 2 நாள் லீவு பண்ணி சாப்பிட்றதுக்கா அப்படின்னு இல்லை. போவோம், இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு போவோம். அது அப்படியே தான் வீடியோவா எடுத்துக்கோம். ஓகே see you on the next stop guys. hello let's go bye bye. நான் அடுத்த இடத்துக்கு போறேன். நண்பர்களே, நம்ம வேற லேப் ஐபேடு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தோம். எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து ஃப்ளைஓவர் போற டோலு இந்த பேக்ல நம்ம அதை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். அதை பே பண்ணிட்டு ஒன் டே பாஸ் வாங்கிட்டனால ஒரு சிங்கிள்னா போயிட்டு வர்றதுக்கு 50 ஆயிடும். அதனால ஒன் டே பாஸ்னா 40. ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் போறோம் வரோன்றனால ஒன் டே பாஸா வாங்கியாச்சு. நம்ம வந்து எந்த பக்கம் வந்திருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை புல்லு மேல நடக்கட்டா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுதான் வந்து இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச கமெண்ட்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஏன்னா நானே சொல்லிடுவேன், இது லால்பாக். அப்புறம் எதுவுமே சொல்லாம எப்படி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சங்கத்திருவங்க கைஸ். அதெல்லாம் ஒரு ரோல் வந்து பின்னாடி பாருங்க கைஸ், ஏரோப்ளைன்லாம் போகுது. இது எதுவும் முன்ன பின்ன பார்க்காதவங்க தெரியும். சின்ன வயசுல இருந்து பார்த்துன்னு இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியா போகுதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்களா, ஏரோப்ளைன் கூட ஜோடியா போல, நம்மள மாதிரி சிங்கிளா இருக்குது. இங்கெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. போன தடவை வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்போ கீழே இருந்து ஆரம்பிச்சுன்னா இந்த தடவை மேல இருந்தாங்க. அப்படியே பசா ஒன்றும் இல்லை நண்பர்களே. நான் வந்து அப்படியே வந்து நடந்து வந்து உட்காந்துட்டேன். இதெல்லாம் வீடியோல எடுக்கணும்னு ஏன் தலையிட்டு அதை பார்க்கணும்னு உங்க தலையிட்டு சலஸ். சாரி கைஸ், நைஸ் பர்சன். இங்க எதுக்காக வந்தேன் அப்படின்றது மெயினா சொன்ன ரீசன்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா வந்தேன், ஏதாவது அற்புதமா நடந்தா சொல்றேன். வணக்கம் நண்பர்களே. என்ன அண்ணனை காணன்னு எல்லாம் தாமிரபரணியில தத்தளிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் ஒன்றும் இல்லை. அண்ணன் வந்து 2 நாள் லீவ் எடுத்திருக்கேன். லீவ் எடுத்துட்டு இந்த பெங்களூர் பக்கமா சுத்திட்டு இருக்கிறேன். ஓகே, அதுதான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல கைஸ், என்ன கரெக்டா இல்லையா? அதனால சும்மா நான் சுத்துறது இல்லாம உங்களுக்கு சுத்தி காட்டலாம்னு சொல்லி ஒரே இடத்துல நின்ன இடத்துல எப்படி சுத்துறோம் பாத்தீங்களா, இதுலதான் சுத்தி காட்டுறது. ரைட்டு. இந்த இடத்துல ஏதாவது பண்ணலாம்னு தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஏன்னா நான் வேற ஏதாவது பண்ணலாம்னா மீன்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்றது சொன்னேங்க. இங்க என்ன சுத்தி எல்லாம் கப்பு சங்கட நண்பர்களே. இங்க மன செயல் செஞ்சுட்டேங்க. என்ன வீடியோவை ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே ஃப்ரண்ட் கேம போட்டு நான் வந்து போனை வந்து திருப்பி பிடிச்சிட்டு இருக்கேன். பேக் கேம்ல வந்து குவாலிட்டி நல்லா இருக்குமேன்னு சொல்லி அதுல ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி ஃப்ரண்ட் கேம்ல வீடியோ ஆன் பண்ணி நான் அந்த பக்கம் ஆப்போசிட்ல காட்டி அதை பேசி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். தங்கட்டங்கை இதுல வேற 4 பேர் எல்லாம் போகும்போதெல்லாம் நல்லா அப்படியே நம்மளாம் கண்டுக்காம ஃபயரா பேசினே இருக்கணும் அப்படின்னு வேற பண்ணனா. நல்ல வேலை ஜூம்ல பார்த்தோம்னா அசிங்கமா போயிட்டு. நண்பர்களே, அதாவது கொஞ்சம் நாள் இல்ல கொஞ்சம் மாசம் இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நீயும் ஒரு கிரியேட்டர் ஆகலாம், உன்னால முடியும், நீ வந்து அந்த ரெக்கார்ட் பட்டன் தட்டுறதுல தான் ஸ்டாப் ஆயிருக்கு, அதை மட்டும் தட்டினா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு இருப்பான். ஒரு சின்ன பையன் பேசுற மாதிரியும் 4-5 பேர் பேசுற மாதிரியும் அந்த மாதிரி வீடியோ வந்து ரெக்கார்ட் பட்டனை தட்டினா போதும். தட்டிட்டு எல்லாம் ஆன் பண்ணி செட்டப் பண்ணிட்டு உக்காந்துட்டா என்னத்த பேசுறது? இப்ப நான் உங்ககிட்ட என்னத்த சொல்றது?
அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா எனக்கு நாலேஜ் இஸ் அ பவர் வில்லி ஓகே தட்ஸ் ஃபைன். இல்லைங்க அதெல்லாம் மட்டும் இல்லை. எனக்கு வந்து பேச பிடிக்கும். பேசிட்டே இருப்போம். நிப்பாம பேசிட்டே இருப்போம். என்னன்னா ஏதாவது உங்களுக்கு சொன்னா பரவாயில்ல. ஏதாவது சொல்லி கொடுக்கறனாலும் ஓகே. பட் கிளாஸ் எடுக்க விரும்பலையே. நான் பீஸ் தேடி வந்த இடத்துல பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைச்சேன். அந்த கான்ஃபிடன்ஸ் மொத்தத்தையும் வச்சு ரெக்கார்ட் பண்ணனா, ஸோ இங்க அத வச்சு என்ன பண்றது அப்படின்னு இருக்கேன். பட் பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருந்ததுனால ஓகே அப்படின்னு ரெக்கார்ட் போட்டேன். இங்க வடக்கன்ஸ் என்ன பண்றானுங்க அப்படியே கட்டி பிடிச்சுன்னு படுத்துக்கிட்டு ஏதோ பண்ணுங்கிறானுங்க. Oh my God. சங்கட்ட நண்பர்களே. இதுல வேற ஒருத்தன் வந்து வீடியோ சவுண்ட் போட்டுட்டு எடுத்துட்டு இருக்கான். சங்கட்டம் சங்கட்டம் சங்கட்டம்.